சிஸ்டர், சாமி கும்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. சாமி கும்பிட்டு முடிச்ச கையோட உங்ககிட்ட சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன விஷயம்? நம்ம டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து அட்வான்ஸா கொடுத்தாச்சு. அப்படியா? நிஜமாமா மாமா? ஆமா சாலினி, இடம்லாம் பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஓனர் ரொம்ப நல்லவரு. ரெட் ஹில்ஸ்ல மெயின் ஏரியால நம்ம டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறோம், தெரியுமா? தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி. கடைக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கான். அடுத்து தனம் டிராவல்ஸ்னு ஒரு பெரிய போர்டை ஒன்னு ரெடி பண்ணி அதை மாட்ட சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன வேலைலாம் இருக்கத்த, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள், சேரு, ஒரு போனு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிராவல்ஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம். அத்தை, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே நம்ம டிராவல்ஸ் ஆரம்பிச்சிடலாம்ல? உங்க மனசுப்படி தாராளமா பண்ணிக்கலாம். மாமா, வண்டி ஓட்ட இன்னொரு ஆள் பார்க்கணும்னு சொன்னீங்க. சரி, இப்ப டிராவல்ஸ் ஆரம்பிச்சா ஆபீஸ்ல உட்கார ஒரு ஆள் வேணுமே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது சம்பளத்துக்கு யாரையாச்சும் ஆள் பார்த்து தான் போடணும். என்னக்கா இப்படி பேசுறீங்க? நம்ம சௌந்தர்யா இருக்கா, சத்திரியா இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆபீஸ பாத்துக்க சொன்னா அவங்க பாத்துக்க மாட்டாங்களா என்ன? அதானே. என்னது? நான் ஆபீஸ பாத்துக்கிறதா? ஏமா, நீ பாட்டுக்கு ஆபீஸ்ல உட்காந்துருக்க போற, போன் ஏதாவது வந்தா அட்டன் பண்ணி ட்ரிப் எங்கன்னு எழுதி வைக்க போற, டிரைவர் வந்து ட்ரிப் முடிச்சிட்டு காசை வந்து கொடுத்தா அதை கல்லால போட போற, பெட்ரோலுக்கு காசு வேணும்னா எடுத்து கொடுக்க போற, அதை நீ பண்ண மாட்டியா என்ன? என்ன சத்ரியா, நீ அதெல்லாம் பாத்துக்க மாட்ட? சத்ரி, கடையில கல்லால போய் உக்காந்தாதான் காசு ஏதாவது ஆட்டைய போட முடியும். பேசாம சரின்னு சொல்லிடு. என்னடா யோசிக்கிற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்படி சொல்லு, அவ்வளவுதான். சத்ருனே சரின்னு சொல்லிட்டான். சௌந்தர்யா, என்ன உனக்கு ஓகே தானே? இல்ல, என்னாலலாம் ஆபீஸ்க்கு போய். ஏய், சம்பளத்துக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு ஒண்ணும் கொட்டி கிடக்கல. அதனால நீயும் சத்ரியனும் போய் கடைய மாத்தி மாத்தி பாத்துக்கணும். மாப்ள, நீங்க போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க, நாம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துறேன். அக்கா வரேங்க. சரி, பாய் மாமா. பாய் சாலினி. அம்மா, அப்படியே நானும் கிளம்புறேம்மா, டைம் ஆயிடுச்சு. சரி, பாத்து பத்திரமா போ, ஒழுங்கா சாப்பிடு. என்ன? சரிம்மா, பாய் அண்ணி. போயிட்டு வா. பாய்க்கா. பாய் சித்தி. சரிம்மா. பாய்டா. பாய். ஏண்டா சத்ரி, நீ ஆபீஸ நல்லா பாத்துக்குவல? பாத்துக்குவேன் சித்தி. மா, நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு சரி வந்துறேன். சரி, போயிட்டு வா சீக்கிரம். அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்ல. வா வா, உள்ள போலாம். ஆமால. சௌந்தர்யா, பாருங்க அண்ணி, நானே அப்பப்ப தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு இருக்கேன். இதுல நான் எப்படி அண்ணி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து டிராவல் ஆபீஸ பாத்துக்க முடியும்? ஏய் சரி, இப்போதைக்கு எதுவுமே பேசிக்க வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம சத்ரியனை முழுசா ஆபீஸ பார்க்க சொல்லி நீ அப்பப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு வா. இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அண்ணி, நீங்களும் இப்படி சொல்றீங்க? அதான் நான் பாத்துக்கலான்னு சொல்றேன்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? சரி, நான் அப்படியே சவாரிக்கு கிளம்புறேன், நீ பொறுமையா இரு. சரி அண்ணி, வாங்க, போயிட்டு வரேன். பாய். என்னத்த? ஒண்ணுல தானா, நானும் அக்காவும் மார்க்கெட் போறோம், அதான் கட்டப்பை எடுக்கலாமேன்னு வந்தேன். சரிங்க அத்த, நான் சவாரிக்கு கிளம்புறத. சரி சரி, வரேன். நீங்க தான் மாமாவுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, மாமா கிட்ட நீங்க எங்க கல்யாணத்தை பத்தி பேசுங்க. மாமாவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா இத பத்தி பேசி மாமாவை இதுக்கு சம்மதிக்க வைப்பீங்கன்னு நான் உங்களை முழுசா நம்புறேன். எப்படியாவது என் நம்பிக்கையை காப்பாத்துருங்க தனு. இத பத்தி நாம கதிர் சார் கிட்ட பேசிடலாமா?
நெக்லஸ் மாமா சொன்ன மாதிரி நம்ம மனசுல இருக்கிற காதலை தினமா கிட்ட சொல்லிடலாமா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நம்ம சொல்லி அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்ல, இதை நம்ம தினமா கிட்ட சொல்றதுதான் சரி. எப்படியாவது இதை அவங்க கிட்ட சொல்லிடணும். ஆ? என்ன தினமாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம், கரெக்டா அவங்களே ஃபோன் பண்றாங்க. தினமா சார் பிஸியா இருக்கீங்களா? இல்ல தினமா, சொல்லுங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். மீட் பண்ணுமா? என்ன விஷயம் தினமா? சார் அதை நேரில் தான் பேசணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். கொஞ்சம் பர்சனலாக வச்சுக்கோங்களேன். அதை ஃபோனில் பேசுறது நல்லா இருக்காது. நம்ம நேரில் எங்கேயாச்சும் பார்த்து பேசினா சரியா இருக்கும். கண்டிப்பா தினமா, நீங்க இப்படி சொல்லி நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். நீங்களே எந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்லுங்க சார். நம்ம ரெட் ஹில்ஸ்ல பக்கத்துல ஒரு பார்க் ஒன்று இருக்குல்ல, அந்த பார்க் வந்துருங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க சார், நான் உடனே அந்த பார்க்குக்கு புறப்பட்டு வந்துடுறேன். உங்களால வர முடியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சரிங்க சார், அப்போ நான் உங்களுக்காக அங்க வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. சரி தானம்மா, நான் உடனே வந்துடுறேன். நல்ல வேலை, கத்திரி மூக்குக்குள்ள போய் மூளையை கட் பண்ணிருக்கோம். பரவாயில்ல போயா. பரவாயில்லையா? என்ன விஷயம் சொல்றா? தினமா எனக்கு போன் பண்ணி உங்ககிட்ட தனியா பேசணும், நேர்ல வான்னு சொல்றாங்க. டேய், நெசமாவா சொல்லியா? ஆமா மாமா. என்ன விஷயம் கேட்டதுக்கு பர்சனல் விஷயம்னு சொன்னாங்க. பர்சனல் விஷயமாவா? கை கொடுக்க தெரியுமா? அப்படி என்ன மாமா தினமா என்கிட்ட பர்சனல் விஷயமா பேச வேண்டியதா இருக்கும்? என்னவா இருக்க போது? நீ எப்படி அந்த பிள்ளைய விரும்புறியோ அதே மாதிரி தனமாவும் ஒன்னு விரும்புறாங்களா இருக்கும். அவங்க மனசுல இருக்கிற காதல உன்கிட்ட சொல்றதுதாமல உன்னை தனியா கூப்பிட்டுருக்கு. அம்மா சும்மா நீயா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. டேய், அப்புறம் வேற என்னவா இருக்கும்? அப்ப நீ சொல்லு. எனக்கு தெரியலையா மாமா. லே மாப்ள, இத்தனை நாளா காதல சொல்றதுக்கு நீ தடுமாறிட்டு இருக்க. அதனால பொறுமை இழந்து போன தனமா அந்த காதல நானே சொல்றேன்னு சொல்லி உன்னை வர சொல்லி இருக்குமா இருக்கும். நீ கிளம்பி போ. என்ன மாமா இப்படி என்ன அசிங்கப்படுத்துற? யாரா அசிங்கப்படுத்துறான்? போடா தைரியமா. சரிமாக்கா, அவங்க தான் உன்னை வர சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். போயிட்டு வா. சரி மாமா. டேய், நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போ. நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். பாத்து போ, பாத்து போ. ஓகே மாமா, ஓகே. ஆர்வக்கோளாறு எதுவும் பேசிராத. மீட்டிங் நல்லா இருக்கட்டும். மரகதம் கட்டப்பை எடுத்துக்கிட்டியா? வா வா. எடுத்துட்டேன்க்கா. சரி வா. ஏய், நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா இரு. என்ன? வா போலாம். கதவு சாத்துக்கு வா. வா, கதவு சாத்திக்கிட்டு பத்திரமா.